கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரர் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் மேன்மையடையப் போகிறீர்கள். இயேசுவுடைய பிறப்பின் பண்டிகை நாட்களை கொண்டாடுகிற இந்த மாதத்திலே நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்ட வசனம் மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். பாருங்க, இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு தூதர்களின் பணிவிடையை ஏற்றுக்கொள்ள பிறந்தார். இயேசு பிசாசை ஜெயிக்கிறார். பிசாஸ் அவரை விட்டு விலகி போகிறான். உடனே தூதர்கள் வருகிறார்கள். தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்ய ஆரம்பித்தாங்க. அவரை துதிக்க ஆரம்பித்தாங்க, அவரை ஆராதிக்க ஆரம்பித்தாங்க, அவருக்கு சேவை செய்ய ஆரம்பித்தாங்க. பாருங்க தேவ பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் பாருங்க பணிவிடை ஏற்றுக்கொள்ளுகிறவர், ஆராதனை ஏற்றுக்கொள்ளுகிறவர், துதியை ஏற்றுக்கொள்ளுகிறவர். பாருங்க, தேவ தூதர்களே பணிவிடை செய்தார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்திலே அவருடைய சாயல் உருவாக்கப்பட்ட நாம் ஆண்டவருக்கு எவ்வளோ பணிவிடை செய்ய வேண்டும் யோசித்து பாருங்க. அதாவது ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுரு வீட்டுக்கு போகிறார். பேதுருடைய மாமி ஜுரமாய் படுத்திருந்த பொழுது இயேசு அவளை சுகமாக்குகிறார். அவள் சுகம் பெற்ற உடனே அந்த படுக்கையிலிருந்து எழுந்து அங்கே இருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பித்தாள். ஆண்டவருக்கு அவள் சில நன்மைகளை செய்யும்படிக்கு அங்கே அவள் காரியங்களை செய்ய ஆரம்பித்தாள். பாருங்க, அவள் எழுப்பப்பட்ட நோக்கமே ஆண்டவருக்கு பணிவிடை செய்வதற்காகத்தான். தேவ பிள்ளைகளை பாருங்கள், தேவ தூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பணிவிடை செய்கிறாங்கன்னா நாமும் அவருக்காக சேவை செய்வதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தரை நாம் ஆராதிப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சேவை செய்வதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிப்பீர்களா? தேவ தூதர்கள் தேவனுக்கு பணிவிடை செய்திருக்கிறார் அல்லவா? மனுஷர்களாக இருக்கிற நாமும் தேவ தூதர்களை காட்டிலும் சற்று சிறியவர்களாய் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாமும் தேவனுக்கு பணிவிடை செய்வதற்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்கிற நோக்கத்தை புரிந்து கொண்ட நீங்கள் இன்றைக்கு அர்ப்பணிப்பீங்களா? கர்த்தருக்கு பணிவிடை செய்வீர்களா? கர்த்தர் சமூகத்தில் பணிந்து கொள்ளுவீர்களா? ஒப்பு கொடுப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, தேவ தூதர்கள் உம்மை பணிந்து உமக்கு பணிவிடை செய்ததாய் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. அப்பா, நாங்களும் உம்மை பணிந்து குனிந்து சேவிக்க, உமக்கு பணிவிடை செய்ய எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். சகல தடைகளும் மாறட்டும், சகல போராட்டங்களும் விலகட்டும். ஆண்டவரே, கவலையோடு கண்ணீரோடு வேதனை இருக்கிற மக்களை கண்ணோக்கி பாரும். எதிர்காலத்தை குறித்த பயம் எல்லா குடும்பங்களை விட்டு அகன்று போவதாக, சமாதான கேடுகள் விலகுவதாக. பண்டிகை நாட்களில் எல்லா குடும்பத்திலும் ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு அக்கினி வல்லமை எல்லாரையும் மூடுவதாக. ஆண்டவரே, குறிப்பாய் வேலை செய்கிறவங்களை ஆசீர்வதிங்க, தொழில் செய்கிறவங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிறவங்களை ஆசீர்வதிங்க, ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. மருத்துவமனையில் ஆபத்தனில் இருக்கிறவங்களை கர்த்தர் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தொட்டு சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மரணத்தின் பிடியில் இருக்கிற மக்கள், இந்த உலகத்தில் ஏன் வாழ வேண்டும் நினைத்து கொண்டிருக்கிற மக்கள் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவார்களாக. சாட்சியாய் மாற்றும் நீர் அப்படி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.